அன்பின் தோழமைகளுக்கு இறையருள் நிறைக. 48வது சென்னை புத்தக காட்சி மிகச் சிறப்பான முறையிலே தொடங்கி இருக்கிறது. இந்த புத்தக காட்சியில் வழக்கம் போல இஸ்லாமிய நிறுவனம் ட்ரஸ்ட் ஐஎஃப்டியுடைய ஸ்டால் இடம்பெற்றிருக்கிறது. 5வது நுழைவாயில் கலைஞர் கருணாநிதி பாதை, அதில் F19 இந்த அரங்கிற்கு வந்தீங்கன்னா மிக சிறப்பான பல்வேறு நூல்களை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். குறிப்பாக என்னுடைய நூல்கள், நான் ஒரு 12 நூல்கள் எழுதியிருக்கிறேன். அது மற்ற புத்தக கடைகள்லையும் கிடைக்கும் என்றாலும் குறிப்பாக ஐஎஃப்டி வெளியீடாக என்னுடைய புத்தகங்கள், இது இனிக்கும் இஸ்லாம் என்ற ஒரு புத்தகம். இது விகடகவியில் இஸ்லாம் குறித்து சகோதர சமுதாய சொந்தங்களுக்காக எளிய விலையில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எழுதிய ஒரு 50 தொடர். அதுவும் இஸ்லாமிய நிறுவனம் ட்ரஸ்ட் ஐஎஃப்டியுடைய வெளியீடாக வந்திருக்கிறது. இனிக்கும் இஸ்லாம், இதுவும் இந்த ஸ்டாலில் கிடைக்கும். அதே போல் உயிர்மை பதிப்பகம் வெளியிட்டு மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்ற பலஸ்தீனத்துடைய உண்மை வரலாறை மிகச் சிறப்பான முறையில் சமரசத்தில் வந்த தொடர் போர்க்களத்தின் செய்திகள், அதையும் இப்போ ஐஎஃப்டியுடைய வெளியீடாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அதுவும் இந்த அரங்கில் கிடைக்கும், போர்க்களத்தின் செய்திகள் என்ற இந்த நூல். அதுபோல் நாம் தொகுத்த நூல்கள் மிக முக்கியமான நூல்கள். இது ரொம்ப முக்கியமான நூல், இவர்கள் பார்வையில் நபிகள் நாயகம் என்ற ஒரு நூல். இதில் 9 ஆளுமைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி பார்க்குறாங்கிறது, ஈரோடு தமிழன்பன், அதே மாதிரி தொல் திருமாவளவன் அவர்கள், அதே மாதிரி மார்க்ஸ் பேராசிரியர், இது பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள், லேனா தமிழ்வாணன், தமிழறிவு மணியன், திருச்சி சிவா, கம்பம் செல்வேந்திரன், சிலம்புலி செல்லப்பனார் ஆகியோர் மிக சிறப்பான முறையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து எழுதிய ஒரு நூலை நாம் தொகுத்திருந்தோம். அந்த தொகுப்பு நூலும் இங்கே கிடைக்கும். அதே போல் வரலாறும் வகுப்புவாதமும், இது பேராசிரியர் அருணன், பேராசிரியர் தஸ்தகீர், டாக்டர் KV ஹபீப் முகமது அவர்கள் எழுதிய இந்த நூல். இதையும் தொகுக்கக்கூடிய ஒரு பெரும் பணியை இறைவன் எனக்கு வழங்கியிருந்தான். அதுவும் நாம் தொகுத்து, இதுவும் சமரசத்தில் வந்தது. அதுவும் இந்த அரங்கிலே கிடைக்கும். அதே போல் ஒருபால் உறவு ஆயும் ஆலோசனைகளும் என்ற ஒரு புத்தகம். இது ஏற்கனவே அதிகாலை வருவதற்கு வெகு நேரம் இருக்கிறதா என்ற தலைப்பில் முதல் பதிப்பாக வந்திருந்து. இதில் நாங்கள் 4 பேர் எழுதியிருக்கின்றோம். இதில் டாக்டர் KV ஹபீப் முகமது, டாக்டர் அப்துல் காதர், முஹைதீன் அப்துல் காதர், மௌலவி நூஹ் மோதரியுடன் என்னுடைய கட்டுரையும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நூலையும் அவசியம் வாங்கி நீங்கள் வாசியுங்கள். இது குறித்தான தெளிவு நம்மிடம் இருக்க வேண்டும். சகோதர சமுதாய சொந்தங்களுக்கும் இந்த நூல்களெல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டும். இது ஹைர உம்மத் என்ற ஒரு பத்திரிகை வந்து கொண்டிருந்தது, பெண்களுக்கான பத்திரிகை. அதில் வெளிவந்த தொகுப்புகள் காதல் குறித்து, அதனால் ஏற்படக்கூடிய கள்ளக்காதல், உறவு தாண்டிய முறைகள், இல்லறத்தை சீர்குலைக்கக்கூடிய என்னென்ன காரணங்கள் இருக்கின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வு இதில் இருக்கிறது. இது 3 இயல்களாக இந்த நூல் வந்திருக்கிறது. இதையும் ஆதலினால் காதல் செய்யாதீர் என்ற இந்த தொகுப்பாக இங்கே கொண்டு வந்திருந்தோம். அதை தொகுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு இருந்தது. இதுவும் கிட்டத்தட்ட 2 பதிப்புகள் வந்திருக்கிறது. இந்த நூலும் இந்த அரங்கிலே கிடைக்கும். அது அல்லாமல் பிற பதிப்பகங்கள் வெளியிட்ட என்னுடைய நூல்களும் கூட, மீதி 6-7 நூல்கள் கூட இங்கே கிடைக்கும். அவசியம் வருகை தாருங்கள், வாசியுங்கள், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.